இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களிடத்தில் குறிப்பிட்டிருந்த பிரகாரம் எங்களுடைய குடும்ப சூழ்நிலையின் நிமித்தமாய் இந்த நீண்ட இடைவெளி ஏற்பட்டது என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே சகலமும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து முடித்தமைக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இடையிடையே ஏற்படுகிற ஊழிய பிரயாணங்களும் கூட இந்த தடைகளுக்கு சில நேரங்களில் காரணமாக உள்ளது. ஒருவேளை இதை அனுதினமும் உங்களோடு கூட நான் இந்த தியானங்களை பகிர்ந்து கொள்ள இயலாவிட்டாலும் இடையிடையே இந்த தியானங்கள் உங்களை வந்து சேரும். ஒருவேளை இந்த தியானங்களை விரும்புகிற அநேகர் உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்தலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தலாம். உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை அமைப்பது என்கிற தலைப்பில் கடந்த தியானத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த தியான தொடர்கள் நமக்கு இருக்கும் என்று நான் உங்களுக்கு அறிவித்தேன். ஒரு சில தியான தொடர்கள் அதன் அடிப்படையில் தான் இருக்கும். அதற்கான முன்னுரையை கடந்த தியானத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது தம்முடைய முதல் அருளுரையாக அவர் பேசின ஒரு அருளுரையாக இந்த காரியம் இந்த அதிகாரத்தில் இடம்பெறும்போது அவருடைய நோக்கம் அல்லது அவருடைய அடித்தளம் எங்கே இருந்தது என்பதை கடந்த தியானத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். பரலோக ராஜ்யம் நித்தியம் என்கிற ஒரு நோக்கமும் அடிப்படையும் தான் இந்த அருளுரையில் விரிந்து காணப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். எந்த மனிதன் பரலோகத்தின் அல்லது நித்தியத்திற்கான நோக்கத்தையும் தன் வாழ்வினுடைய எல்லா நகர்வுகளையும் வைத்து கொள்ளுகிறானோ அவனே அதற்கு பாத்திரமான மனிதனாக இருப்பான். உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை அவன் அமைப்பான். அடுத்து இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கக்கூடிய இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பின தலைப்பு என்னவென்றால் பாக்கியவானாய் இருத்தல். இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே ஆண்டவர் 9 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நீங்கள் கவனிக்கலாம். பாக்கியவான்கள் என்கிற வார்த்தை அங்கே இடம்பெறுகிறது. உலக நோக்கிலே நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்றால் யார் பாக்கியவான்கள்? செல்வமோ வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள், அல்லது மிகுந்த பொருளாதார வளத்துடன் வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள், செல்வாக்குடன் வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள், எல்லாவித வாழ்க்கையின் அனுகூலங்களையும் நேர்த்தியாய் அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படித்தான் இந்த உலகம் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறது அல்லது ஒரு அர்த்தத்தை அதற்கு கொண்டிருக்கிறது. ஆனால் திருமறையில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட போது, விசேஷமாய் இயேசு இதை பயன்படுத்தின போது இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னவாக இருக்க முடியும்? மகிழ்ச்சியோடு இருப்பது அல்லது சந்தோஷமாய் இருப்பது. பாக்கியத்தோடு இருப்பது என்றால் அது பரம சந்தோஷத்தை வாழ்க்கையில அனுபவிப்பதாகும். சந்தோஷம் என்கிற வார்த்தையை உலகம் எப்பொழுதுமே உலக பிரகாரமான காரியங்களோடு இணைத்துதான் அதை பாக்கியம் என்கிற நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் திருமறை அந்த வார்த்தையை வேறு கோணத்திலே பார்க்கிறது. இரண்டாவது, இந்த வார்த்தைக்குள்ள இன்னொரு அர்த்தம் நற்பேருடையவர்கள் என்பது அர்த்தம். நற்பேறு உடையவர்களாய் இருத்தல். அதைத்தான் நம்முடைய மொழிபெயர்ப்பில் பாக்கியவான்கள் என்கிற வார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த இரண்டும் ஒரே அர்த்தத்தை கொண்ட வார்த்தைகள் தான்.
மூன்றாவது, இன்ப நிறைவுடைய என்கிற ஒரு அர்த்தத்தையும் அது கொடுக்கும். மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள், நற்பேருடையவர்கள், இன்ப நிறைவுடைய வாழ்க்கையை தங்களுக்கென்று தெரிந்து கொண்டவர்கள், இவர்கள்தான் பாக்கியவான்கள். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் 9 முறை இந்த பகுதிகளிலே இந்த வார்த்தை இடம்பெறும்போது அது இப்படித்தான் குறிக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கிற ஒரு அற்புதமான அழைப்பு தான் இந்த வாழ்க்கைக்கான அழைப்பு. கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக, ராஜாவாக, மீட்பராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் கடவுள் அருளும் மகிழ்ச்சியோடு, கடவுள் அருளும் நற்பேறுகளோடு, கடவுள் அளிக்கும் இன்ப நிறைவுகளோடு அவன் வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். இறை மக்களே, இந்த நாட்களிலே உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் எங்கே தேடுகிறீர்கள்? உங்களுடைய நற்பேறுகளை நீங்கள் எங்கே தேடுகிறீர்கள்? உங்கள் இன்ப நிறைவுகளை நீங்கள் எங்கே தேடுகிறீர்கள்? இப்பொழுது இந்த வார்த்தைகள் குறிப்பிடப்பட்ட வசன பகுதிகளை நீங்கள் படித்து அதற்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த விளக்கங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் இன்னும் அது உங்களை ஒரு ஆழமான நல்ல அனுபவத்திற்குள்ளே அது கொண்டு போக முடியும். நான் இதை தியானித்ததில் 3 விஷயங்களை இதிலிருந்து நான் படித்து கொண்டேன். ஒன்று, இந்த பாக்கியவான்கள் என்கிற வார்த்தையை இந்த 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது அவர்கள் உலக மதிப்பீடுகளை புறம் தள்ளினவர்கள். அப்படி என்றால் உலகம் பாக்கியவானாய் இருப்பதற்கென்று ஒரு மதிப்பீட்டை வைத்திருக்கிறது. அந்த மதிப்பீடுகளை புறம் தள்ளிவிட்டு கடவுள் அளிக்கும் மதிப்பீடுகளோடு, பரலோகம் அளிக்கும் மதிப்பீடுகளோடு வாழ முன் வருகிறவர்கள்தான் பாக்கியவான்கள். இதை எப்படி புரிந்து கொள்வது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி என்றால் இதனுடைய பின்னணியை குறித்து வேத ஆய்வாளர்கள் சொல்லும்போது, கடவுளற்ற வாழ்க்கையினுடைய தரித்திர நிலையை, ஆவிக்குரிய தரித்திர நிலையை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக அதற்கு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். அப்படி உலகம் பார்க்கிறதா? கடவுளற்ற வாழ்க்கைதான் உண்மையான தரித்திரத்தின் அடையாளம் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. அடுத்து, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். உலகத்திலே எந்த மதிகேடாய் நடக்கிற மனிதனும் கூட துயரத்தை பாக்கியம் என்று அவன் சொல்ல மாட்டான். சாந்த குணமாய் இருந்து ஏதாவது ஒன்றை இழப்பதற்கான சூழ்நிலை வரும்போது அதை இழப்பதை ஒரு மனிதன் பெரிதாகவோ பாக்கியமாகவோ எண்ண மாட்டான். அதேபோல் நீதியின் நிமித்தம் அவன் துன்பப்படுவதையோ, நீதிக்காக பசிதாகம் உள்ளவனாய் வாழ்வதையோ உலகம் ஒருபோதும் பாக்கிய நிலையாய் காண்பதில்லை. இவைகளெல்லாம் அவர்களுக்கு சாதகமாய் நடக்கும்போது மாத்திரமே அவர்கள் அதை பாக்கியமாய் நினைப்பார்கள். நீதி என்பது அவர்களுக்கு ஏற்றவாறு இருந்தால் அதை பாக்கியமாக எண்ணுவார்கள். நீதி என்பது அவர்களுக்கு சாதகமாக அது வேலை செய்யுமானால் அதற்காக அவர்கள் பசியும் தாகமுமாய் இருப்பார்கள். இதுதான் உலகத்தினுடைய மதிப்பீடுகள். ஆனால் பரலோகத்தின் மதிப்பீடுகள், கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மதிப்பீடுகள் வேறுபட்டவைகள். அது இந்த உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு எதிர்நிலையில் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். மெய்யாகவே இந்த நாட்களிலே நாம் உணர வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவனாய் நான் இருந்து கொண்டு உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு என்னை விட்டு கொடுத்து நான் பாக்கியவானாய் வாழ விரும்புகிறேனா, அல்லது பரலோகத்தின் மதிப்பீடுகளுக்கு என்னை விட்டு கொடுத்து அந்த வாழ்க்கையை எனக்குள் ஏற்றுக்கொண்டு அந்த பாக்கியத்தை நான் அனுபவிக்க நினைக்கிறேனா? பரலோகத்தின் மதிப்பீடுகளோடு நான் பாக்கியவானாய் வாழ்வேன் என்றால் பரலோகம்தான் அதை அங்கீகரிக்கும், அதை கனப்படுத்தும். உலகம் ஒருவேளை அதை நிராகரிக்கும், புறம் தள்ளும். ஆனால் உலகத்தின் மதிப்பீடுகளை நான் ஏற்றுக்கொண்டால் உலகம் என்னை பாக்கியவானாய் பார்க்கலாம், ஆனால் கடவுள் அப்படி பார்க்க முடியாது. இறை மக்களே,
உங்கள் வாழ்க்கையை சற்றே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பாக்கியவான்களாய் இருப்பதற்கு நாம் முன் வருவோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். மீதமுள்ள காரியங்களை அடுத்த தியானத்திலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். இறை ஆசீர்வாதம் உங்களோடு நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.